ஓம் சாந்தி 13/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் மூலம் நீங்கள் அடைந்திருக்கும் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானம் புத்தியில் வைத்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள்தான் சுயதர்சன சக்கரதாரிகளாக இருக்கிறீர்கள். கேள்வி: ஆத்மாவை தூய்மையாக ஆக்குவதற்காக ஆன்மீக தந்தை எந்த ஒரு ஊசியை போடுகின்றார்? பதில்: மன்மனாபவ என்கிற ஊசி. இந்த ஊசி ஆன்மீக தந்தையை தவிர வேறு யாரும் போட முடியாது. தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்தால் போதும். நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாக ஆகிறது. இதற்கு சமஸ்கிருதம் போன்றவைகள் படிக்க வேண்டிய அவசியமில்லை. தந்தை ஹிந்தியில் எளிமையான சொற்களில் புரிய வைக்கின்றார். ஆன்மீக தந்தை நம்மை ஆன்மாக்களை தூய்மையாக ஆக்குவதற்கு யுக்தியை கூறிக்கொண்டு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை ஆத்மாவிற்கு எப்பொழுது ஏற்பட்டு விடுகிறதோ அப்பொழுது விகாரங்களை விட ஆரம்பித்துவிடும். எப்போ தந்தை மீது நமக்கு நம்பிக்கை வருதோ அவர் தான் நம்மளை தூய்மையாக ஆக்குகின்றார் அப்படிங்கிற விஷயத்தில் எப்போ நம்பிக்கை வருதோ அப்போவே நம்ம தூய்மையாக ஆகுவதற்காக விகாரங்களை விட்டுருவோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் பொருளை குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மா தனது அறிமுகத்தை கொடுக்கிறது. எனது சொரூபம் அமைதியாகும். மேலும் நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் சாந்தி தாமம் ஆகும். அதை பரந்தாமம் நிர்வாண தாமம் என்றும் கூறப்படுகிறது. தேக அபிமானத்தை விடுத்து ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா கூறுகின்றார். யாரிடத்தில் இந்த சக்கரத்தில் ஞானம் இருக்கிறதோ அவர்கள் சுயதர்சன சக்கரதாரிகள் என்று கூறப்படுகின்றனர். ஆத்மாவிடம் ஞானம் இருக்கிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது? இதையே அவர்கள் கிருஷ்ணருக்கு, விஷ்ணுவிற்கு சுயதர்சன சக்கரம் கொடுத்து விட்டனர். பக்தியில் அந்த மாதிரி கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவுக்கும் கையில் சக்கரத்தை காமிச்சிட்டாங்க. புத்தியில் சுயதர்சன சக்கரத்தை சுற்றணும். இதுக்கு பதிலாக அவங்க அந்த மாதிரி பக்தியில் கைகளில் சக்கரத்தை காமிச்சிட்டாங்க அப்படின்றாரு பாபா. இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார், அவர்களிடத்தில் ஞானமே கிடையாது. சிருஷ்டியின் முதல் இடை கடை ஞானத்தை தந்தை தான் கொடுக்கின்றார். இதுவோ சுயதர்சன சக்கரமாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார். அவர் சதா தூய்மையாக இருக்கின்றார். குழந்தைகள் தூய்மையாகி பிறகு தூய்மை இல்லாமல் ஆகின்றனர். தந்தையோ எப்பொழுதுமே தூய்மையாகத்தான் இருக்கின்றார். தந்தையின் ஆஸ்தியும் குழந்தைகளுக்கு அவசியம் கிடைக்க வேண்டும். ஒன்று முக்தி, மற்றொன்று ஜீவன் முக்தி. சாந்திதாமம் முக்தி என்றும் சுகதாமம் ஜீவன் முக்தி என்றும் கூறப்படுகிறது. முக்தியோ அனைவருக்கும் கிடைத்து விடுகிறது. யார் நன்றாக இந்த படிப்பை படிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. நீங்களே பூஜைக்குரியவர்களாகவும் நீங்களே பூஜாரிகளாகவும் ஆகிறீர்கள். பூஜைக்குரிய நிலை மற்றும் பூஜாரி நிலை இரண்டிற்கும் அதிக வேறுபாடுகள் உள்ளன. அதற்கும் பொருள் இருக்கும் அல்லவா? யார் விகாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தூய்மை இழந்தவர்கள் என்று கூறப்படுகின்றனர். கோபப்படுபவர்களை பதித்தம் என்று கூறுவது கிடையாது. யார் விகாரத்தில் செல்கிறார்களோ அவர்கள்தான் அழுக்கானவர்கள், பதித்தமானவர்கள் என்று கூறப்படுகின்றனர். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞான அமிர்தம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. சத்தியுகத்தில் மிகவும் குறைவானவர்கள்தான் இருப்பார்கள். இப்பொழுது எத்தனை பேர் இருக்கின்றனர்? விநாசத்திற்கான ஏற்பாடும் நடந்து கொண்டே இருக்கிறது. பாரதம் சுகதாமமாக இருந்தது என்பதை மறந்துவிட்டனர். இப்பொழுது பாரதத்தின் நிலை எப்படி இருக்கிறது? இல்லையென்றால் இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்திருக்கும். இப்போ முற்றிலும் மோசமாக இருக்குது. தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் கவலைகள், துக்கம், பிரச்சனைகள்
இல்லைன்னா இந்த பாரதம் சொர்க்கமாக தான் இருந்திருக்கும். தந்தையின் ஜென்ம பூமி அல்லவா, ஆக நாடகப்படி அவருக்கு கருணை ஏற்பட்டு விடுகிறது. இந்த பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார். பாரதம் பழமை வாய்ந்த தேசமாகும். பிரஜாபிதா என்று அவசியம் பிரம்மாவைத்தான் கூறப்படுகின்றது. சிவனை பிரஜாபிதா என்று கூறுவது கிடையாது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர் நிராகாரமான சிவன் ஆவார். பிறகு இங்கு வந்து பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கின்றார். நான் இவரிடத்தில் பிரவேசமாயிருக்கிறேன் என்று தந்தை புரிய வைத்திருக்கின்றார். அவர் மூலமாக நீங்கள் வாய்வழி பிராமணர்களாக ஆகியிருக்கிறீர்கள். எளிய முறையில் முற்றிலும் தந்தை கூறுகின்றார், என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று. இவர் ஆத்மாக்களிடத்தில் பேசுகின்றார். நான் குஜராத்தியிடம் அல்லது சிந்திக்காரர்களிடம் பேசவில்லை என்று சிவபாபா கூறுகிறார். இது ஆன்மீக ஞானமாகும். சாஸ்திரங்களில் உலகாய ஞானம் இருக்கிறது. ஆத்மாவிற்கு தான் ஞானம் தேவைப்படுகிறது. ஆத்மாதான் தூய்மையை இழந்து விட்டிருக்கிறது. அதற்குத்தான் ஆன்மீக ஊசி தேவைப்படுகிறது. தந்தைதான் ஆன்மீக அழிவற்ற சர்ஜன் என அழைக்கப்படுகின்றார். இப்பொழுது நீங்கள் கருப்பாக இருக்கிறீர்கள். பிறகு அழகான, அதாவது சுந்தராக ஆவீர்கள். பாரதம் மிகவும் அழகாக இருந்தது என்று அனைவருக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும். அழகை பார்க்க வேண்டுமென்றால் அஜ்மீரை பாருங்கள். அங்கு தங்க துவாரகை காட்டியுள்ளார்கள். சொர்க்கத்தில் தங்க வைரத்தின் மாளிகை இருந்தது. இப்பொழுது கற்களினால் இருக்கிறது. அனைத்துமே தமோ பிரதானமாக இருக்கிறது. ஆக சிவபாபா பிரம்மா தாதா இருவரும் இணைந்து இருக்கின்றனர் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். உங்களுக்கு முரளி கூறுவது யார்? சிவபாபா தான். பரந்தாமத்திலிருந்து இந்த பழைய உலகத்தில் பழைய சரீரத்தில் வருகின்றார். பாரதவாசிகள் காளைக்கு திலகமிடுகின்றனர். கோயிலில் வைக்கின்றனர் காளையை. இதன் மீது சிவன் சவாரி செய்தார் என்று நினைக்கின்றனர். உண்மையில் காளையின் மீது சிவனோ அல்லது சங்கரரோ சவாரி செய்வது கிடையாது. எதையுமே புரிந்து கொள்வது கிடையாது. சிவனோ நிராகாரமாக இருக்கின்றார். அவர் எப்படி சவாரி செய்ய முடியும்? காளையின் மீது அமருவதற்கு கால்கள் தேவை. இதுவோ குருட்டு நம்பிக்கையாகும். அப்படி சொல்கிறது மூட நம்பிக்கை அப்படின்றாரு பாபா. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, தந்தையிடம் இருந்து அடையும் ஞான அமிர்தத்தை பருக வேண்டும், மற்றவர்களையும் அருந்த வைக்க வேண்டும். பூஜாரி நிலையிலிருந்து பூஜ்ய நிலை அடைவதற்கு விகாரங்களை தியாகம் செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, சொர்க்கம் செல்லுவதற்கு தகுதியானவர்களாக ஆக்கக்கூடிய தந்தையின் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழு நிச்சய புத்தி உடையவர்களாக ஆக வேண்டும். வரதானம்: அனுபவத்தின் வில் பவர் மூலம் மாயாவின் சக்தியை எதிர்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுங்கள். அனுபவம் என்பது அனைத்திலும் மேலான சக்திசாலி ஸ்டேஜ். அனுபவி ஆத்மா தனது அனுபவத்தின் வில் பவர் மூலம் மாயாவின் எந்த ஒரு சக்தியையும், அனைத்து விஷயங்களையும், அனைத்து பிரச்சனைகளையும் சுலபமாகவே எதிர்கொள்ள முடியும். மேலும் அனைத்து ஆத்மாக்களையும் திருப்திப்படுத்தவும் முடியும். எதிர்கொள்ளும் சக்தி மூலம் அனைவரையும் திருப்திப்படுத்துவதற்கான சக்தி அனுபவத்தின் வில் பவர் மூலம் சகஜமாகவே கிடைத்துவிடுகிறது. எனவே ஒவ்வொரு கஜானாவையும் அனுபவத்தில் கொண்டு வந்து அனுபவி மூர்த்தி ஆகுங்கள். ஸ்லோகன்:
ஒருவர் மற்றவரை பார்ப்பதற்கு பதிலாக தன்னைத்தானே பாருங்கள், தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய அவ்வக்த சமிக்கை. தன்னைத்தான் சோதித்து பாருங்கள். ஒவ்வொரு சக்தியின், ஒவ்வொரு பிராப்தியின், ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் எனக்கு இருக்கிறதா என்று. அனுபவத்தின் அத்தாரிட்டியாக இருந்தால் எந்த ஒரு பரஸ்திதியும் பிரச்சனையும் அனுபவத்தின் அத்தாரிட்டிக்கு முன்னால் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. அனுபவி மூர்த்திகள் ஒருபொழுதும் எந்த ஒரு பரஸ்திதியிலும் ஆடாமல் அசையாமல் இருப்பார்கள். குழப்பத்தில் வரமாட்டார்கள். ஏனென்றால் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய அத்தாரிட்டி அனுபவமாகும். எந்த சமயம் எந்த சக்தி வேண்டுமோ அதை வரவழையுங்கள். ஒரு நொடியில் சகயோகியாக ஆகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி. மனது என்று முன்னோடு இசைந்தாடவே, ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே, மனதின் ஆசைதுதான், மனதின் ஆசைதுதான், உன் மடி மீதில் வாழ வேண்டும் சுகமாகவே. மனது என்று முன்னோடு இசைந்தாடவே. மனதில் ஒரு போதும் கூடாது பழிவா